வணக்கம். இன்று 30 நவம்பர் என்ன பங்கு சந்தையில் தகவல் சொல்லியிருக்காங்க. அதை பார்த்தலாம். வழக்கமான டிஸ்க்ளைமர், நம்ம சேனல் முழுக்க ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல். தமிழில் சொன்னோம்னா தகவல் பரிமாற்ற சேனல். அது முழுக்க இன்றைய தகவல். இந்த தகவலில் தவறுகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டாட்டிஸ்ட்டை தகவலை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் செபி ஸ்டாட்டிஸ்ட் இல்லை, நான் ஒரு சாதாரண இன்வெஸ்டர். எனக்கு தெரிஞ்ச தகவலை நம்மகிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது, இன்றைக்கி வீடியோ சின்ன வீடியோ தான். ஸ்டாக் ஸ்பிட் ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ் அப்கமிங் போர்டு மீட்டிங். இந்த வருஷப்படி தான் இருக்குது. அதுமாதிரி கடைசியில் ஒரு ஸ்டாக் வந்து பிபிசிஎல் 4000% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அது எப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அது எல்லாத்துக்கும் தெரியும். இது வரைக்கும் பிபிசிஎல் வந்து 4000% ரிட்டர்ன் எப்பவுமே கொடுத்ததே கிடையாது. பட் இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு அந்த ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் பேசிக்கில் வரவோட ஒரு மிஸ்டேக் தான். அது எப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களுக்கு அது தெரியும், புதுசாக வந்தவங்களுக்கு மட்டும் தெரியாது. அப்படி நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், இல்லைனா பாதியில் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டாக நான் பார்க்குறது சிஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். 112 ரூபா கரண்ட் பேஸு 1:10 ஸ்பிட் அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காது, ஒன்றா மாத்திராங்க. ஒரு ஷேர் 10 ஷேர் ஸ்பிட் ஆகும். ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகும். இதற்கான ரெக்கார்டேட்டை தான் இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 17 டிசம்பர் தான் ரெக்கார்டேட்டு. செக்டர் வந்து பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டில் இருக்காங்க சிஸ் இண்டஸ்ட்ரீஸ். அதேமாதிரி டெக்னோ கிரீன் சொல்யூஷன் லிமிடெட் 262 ரூபா கரண்ட் பேஸ் எஸ்எம்இ கேட்டகரி. நேற்று ஸ்டாக்கோட நியூஸ் போட்டிருந்தா நிறைய நண்பர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். இது மாதிரி 10 கோடி கம்மியான ஆர்டர்ஸில் பற்றி நம்ம பேசுறதுனால என்ன பிரயோஜனம், அதனால் எந்த ஒரு பலனுமே பெருசாக இருக்காது, அதனால் 10 கோடி குறைவானதை பேசுகிறது வேஸ்ட்டு மாதிரி தோணுதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். ஒரு கேட்ட தப்பு இல்லை, சும்மா தேவையில்லாமல் அதை பற்றி ஏன் பேசணுன்ட்டு. பட் நான் போடுறது 90% வந்து எல்லாமே நியூஸ் தான். இதில் சின்னது பெருசு நான் பெருசாக பார்க்குறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு பெரிய நியூஸை தான் போடுறேன். சின்ன நியூஸ்லாம் தவறு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் ஆர்டர்லாம் வரும், நான்லாம் ஸ்கிப் பண்ணிடுவேன். இதுக்கு என்ன காரணம்னு சொல்கிறேன்னா, நேற்று நீங்கள் இந்த ஸ்டாக் பார்த்துக்கலாம். டெக்னோ கிரீனு 4% 4.5% என்னமோ கூடியிருக்கு. பட் இவங்களுக்கு கிடைச்ச ஆர்டர் பார்த்தீங்கன்னா 1,17 லட்சம் தான். இந்த ஆர்டருக்குனால தான் இது கூடிச்சுன்னு நான் உறுதியாக சொல்லலை. பட் காரணம் இதுவாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். இதுக்கு முக்கிய காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம டிவிண்டை பார்க்கறதோட டிவிண்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்க்கறதோட டிவிண்ட் ஈல்டு எவ்வளோன்னு தான் பார்க்கணும். ஏன்னா 1000 ரூபா ஷேரு 1 ரூபா டிவிண்ட் தரது வேறு விஷயம், அது சாதாரண விஷயம். அதே 1 ரூபாயா வந்து ஒரு 10 ரூபா ஸ்டாக் கொடுத்தாங்கன்னா அது பெரிய விஷயம். ஸோ வந்து என்றைக்குமே டிவிண்ட் ஈல்டு தான் பார்க்கணும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேப்பே 200 கோடி தான் இருக்குது. ஸோ இவங்களுக்கு வந்து 1 கோடிங்கிறது ஒரு பெரிய அமௌண்ட்டாக தெரிஞ்சிருக்கு. அதனால் நம்ம ஸ்டாக்கை நேற்று மேலே கொண்டு போயிருக்கலாம். அதுமாதிரி உதாரணத்துக்கு இன்னொரு ஸ்டாக்கு கேனரி ஆட்டோமேஷன். இவங்களும் பார்த்தீங்கன்னா நேற்று 4% 5% வரைக்கும் இம்ப்ரூவ் ஆச்சு. இவங்களுக்கு கிடைச்ச ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா 5 கோடிக்கு தான் ஆர்டர் கிடச்சிது, 10 கோடி கம்மி தான். ஸோ இவங்களுக்கு வந்து 200 கோடி தான் மார்க்கெட் கேப்பு. ஸோ 5 கோடிங்கிறது பெரிய விஷயம். டிசிஎஸ் இந்த மாதிரி கம்பெனிக்கு நீங்கள் 100 கோடி ஆர்டர் கொடுத்தாலும் அது சின்ன விஷயம். ஏன்னா அந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப்புக்கு அந்த 100 கோடிங்கிறது ஒரு சாதாரண விஷயம், ஒரு நாள் டீ காஃபி செலவு தான். ஸோ இந்த கம்பெனிங்களுக்கு வந்து 5 கோடி கிடைச்சா கூட அது பெரிய விஷயம். ஏன்னா இவங்களோட மார்க்கெட் கேப்பு சின்னது. ஸோ சின்னவங்களுக்கு பெருசாக கொடுத்தீங்கன்னா அது பெருசாக தெரியும். அதே சின்னவங்களை கொடுக்குறதா நீங்கள் பெரிய ஆள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப சின்னதாக தெரியும். ஸோ அதனால் நம்ம முக்கியமாக அமௌண்ட் எவ்வளோங்கிறத பார்க்கறதோட அந்த மார்க்கெட் கேப் அதோட ஒப்பிட்டு பார்க்கறதா தான் நம்மளுக்கு ஒரு சரியான பிக்சர் கிடைக்கும். அது ஒரு எக்ஸாம்பிளுக்காண்டி தான் இதை சொன்னேன். ஸோ இன்றைக்குள்ள ஆர்டர் பார்த்துடலாம். கொச்சின் ஷிப்யார்ட் லிமிடெட் 1577 ரூபா கரண்ட் பேஸு 1000 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா எஜி இன்ஃப்ரா இன்ஜினியரிங் லிமிடெட் 1331 ரூபா. இவங்களுக்கு 250 மெகாவாட்டுக்கான ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. பட் அமௌண்ட் எவ்வளோங்கிறத கம்பெனி தெளிவாக சொல்லவா இல்லை, வெறும் மெகாவாட்லாம் சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மெகாவாட் ஒரு பெரிய ஆர்டர் மாதிரி தான் தெரியுது. குஜராத் ஊர்ஜா விகாஸ் நிகம் லிமிடெட் இவங்க தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க எஜி இன்ஃப்ராக்கு. அதேமாதிரி கேசி இன்டர்நேஷனல் லிமிடெட் 1054 ரூபா கரண்ட் பேஸு 1040 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்கிறாங்க டிஎன்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ இது நிறைய ஆர்டர் தான் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக கூட போன இடத்துல ஒரு பவர் கிட்லேருந்து 1700 கோடி என்னமோ ஆர்டர் கிடச்சிது. அதுக்கு முன்னாடி ஒரு 1000 கோடி. ஸோ கடந்த ஒரு 10-15 நாளில் நல்ல ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு நம்ம கேசி இன்டர்நேஷனல் லிமிடெடுக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங் மே கன்சிடர். முடிவெடுக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தான் சொல்கிறாங்க, உறுதியாக சொல்ல. ஃபஸ்ட்டாக பார்க்குறது பிஎன்ரதி செக்யூரிட்டிஸ் 183 ரூபா கரண்ட் பேஸு 4 டிசம்பரில் போர்டு மீட்டிங் இருக்குது. டிவிடெண்டு ஸ்பிரிட்டு போனஸ் ரெண்டுமே கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்பிரிட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ 10 இருக்காது, 1 2 இதெல்லாம் மாற்றலாம். அதுமாதிரி போனஸும் தரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. செக்டர் வந்து அதர் ஃபைனான்ஷியல் சர்வீஸில் வராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னோ பேக் பாலிமர்ஸ் லிமிடெட் 63 ரூபா கரண்ட் பேஸு. இது ஒரு எஸ்எம்ஐ கேட்டகரி ஸ்டாக்கு. ஸோ எஸ்எம்ஐ கேட்டகரினா லாட் சைஸு. இவங்களோட லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 2000 குவான்டிட்டி. இவங்க 4 டிசம்பரில் போர்டு மீட்டிங் இருக்குது. போனஸ் கொடுத்து முன்னாடி போகணும்னு சொல்கிறாங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் ப்ராடக்ட்டில் இருக்காங்க டெக்னோ பேக் பாலிமர்ஸ். இதோட நியூஸ் முடிஞ்சது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அதுமாதிரி அந்த ரிட்டர்ன் கொடுத்த நான் ஒரு ஸ்டாக் சொன்னல, அந்த ஸ்டாக்கு தான் அதான் பிபிஎஸ்சிஎல். நீங்கள் பார்க்கலாம், இதில் எந்த எடிட்டிங்குமே இல்லை. இதெல்லாம் அப்படியே நான் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து தான் போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 4000% ரிட்டர்ன் கொடுத்த மாதிரி காட்டும், 12,000 எனக்கு லாபம் இருக்கிற மாதிரி காட்டும். ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது பிபிசிஎல் ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய லாபம் வந்ததே கிடையாது. பட் எப்படி இது சாத்தியம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். குவான்டிட்டி 43 ரூபா, ஒரு ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7 ரூபான்னு போட்டிருக்கு. ஆக்சுவலி 7 ரூபாய்க்கு ஸ்டாக் கிடைச்சது இல்லை இந்த பிபிசிஎல்லாம், எப்பவுமே வந்தது கிடையாது. பட் எப்படி எனக்கு இது எப்படி காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டட் அமௌண்ட் 299. ஸோ இந்த இன்வெஸ்டட் அமௌண்ட் கம்மியாக காட்டுது. இதுக்கு என்ன காரணம்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்னு ஒரு இது சொல்லுவாங்க, அந்த இதுதான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பிபிசிஎல் இதோட பிரேக் ஈவன் தான் எடுத்திருக்கேன். ஸோ இல்லை இங்கே பார்க்கலாம்.
இதில் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா போனஸில் 42 ஷேர் கிடச்சிருக்கு. ஸோ நான் என்னென்னா எனக்கு வந்து ஸ்டாக் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 120% மேலே ரிட்டர்ன் இருந்துச்சு. ஸோ நான் அதில் பாதியை செல் பண்ணிட்டேன். அதாவது என்னோட 44 ஷேர் 88 ஷேர் இருந்துச்சுன்னா அதில் ஒரு 42 ஷேரை நான் செல் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு நான் என்ன ஸ்டாக் வாங்கினேனோ அதை நான் செல் பண்ணிட்டேன். இந்த போனஸாக கிடைச்சது மட்டும்தான் இப்போ என்கிட்ட இருக்குது. அது போக ஒரு ஸ்டாக் நான் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். அந்த ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ தான் 299 ரூபா. ஸோ அதனால தான் அது மொத்தமாக எல்லாத்துக்குமே ஆவரேஜ் பண்ணி காட்டுது. ஸோ மொத்தமாக எனக்கு 43 ஷேர் இருக்க மாதிரியும் அதோட மொத்த வேல்யூவே 299 காட்டுது. இதுக்கு முக்கியமான காரணம் போனஸாக வந்த ஷேரு. போனஸ் என்றைக்குமே 0 அமௌண்ட்டில் தான் வரும். பட் நம்மளுக்கு மொத்தமாக காட்டும்போது ஆவரேஜ் பண்ணி தான் காட்டும் நம்ம போர்ட்ஃபோலியோ. ஸோ ஆனால் அந்த போனஸ் வர்றது நம்மளுக்கு 0 வேல்யூவில் தான் வரும். ஸோ இப்போ என்னென்னா நான் வாங்கின பர்ச்சேஸ் பண்ண ஸ்டாக்கை வந்து சேல் பண்ணிவிட்டேன். பைசா கொடுத்து வாங்கினதை. இந்த போனஸாக வந்த ஸ்டாக் மட்டும் இப்போ இருக்குது. ஸோ அதனால் என்னென்னா அது இவ்வளோ பெரிய ரிட்டர்னை காட்டுது. பட் ஆக்சுவலி இது இவ்வளோ பெரிய ரிட்டர்ன் தான். இவ்வளோ பெரிய ரிட்டர்ன் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு நான் வாங்கின ஸ்டாக் வந்து அது ரேட்டே வேறு. ஸோ இது கீழே பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வாங்கின ஸ்டாக்கை வந்து 44 ஸ்டாக்கை விற்றுருக்கேன். அதில் எனக்கு எவ்வளோ லாபம் கிடச்சின்னு பார்த்தீங்கன்னா 300 தான் லாபம் கிடச்சிது. பட் என் போர்ட்ஃபோலியோவில் எனக்கு 12,000 காட்டுச்சு. நீங்கள் நினைப்பீங்க 12,000 லாபம் இருக்குது, நம்ம பாதியை விற்றோம்னா 6,000 நம்மளுக்கு கிடைக்கும், 6,000 பேலன்ஸ் இருக்கும்னு நினச்சிருப்போம். பட் அது அப்படி போகாது. அதில் என்னென்னா பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு விற்றதில் எனக்கு பெருசாக லாபமே கிடையாது. 300 ஒரு பேருக்கான லாபம் தான். ஸோ இந்த 12,000 அப்படியே தான் இருக்குது. அந்த 12,000 எதில் போய் ஆட் ஆகிட்டுனா இந்த போனஸ் ஷேரில் ஆட் ஆகிட்டு. ஸோ இப்போ நான் போனஸ் ஷேரை விற்றா தான் மொத்தமாக நான் எல்லாத்தையும் விற்றா தான் எனக்கு வந்து இந்த 12,000 கிடைக்கும். ஸோ அதனால் இப்போ எனக்கு வந்து 4000% லாபம் இருக்க மாதிரி காட்டுது. பட் ஆக்சுவலி இது காரணம் அது கிடையாது. காரணம் என்னென்னா நான் பாதியை விற்றுருக்கேன். இதே முழுசாக விற்றோம்னா நம்மளுக்கு ஒரு அமௌண்ட்டோட ஃபுல் அமௌண்ட் கிடச்சிரும். முழுசாக நான் வந்து 80 ஷேரையும் மொத்தமாக விற்றுருந்தேன்னா எனக்கு 12,000 கிடச்சிருக்கும். பட் நான் விற்றது இந்த ஃபஸ்ட்டு வாங்கினா 40 ஷேரை மட்டும்தான். ஸோ இது வந்து என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் பாலிசி தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் முதல்ல எந்த ஸ்டாக்கை வாங்குறீங்களோ நீங்கள் விற்கும் போது அந்த வாங்கின ஸ்டாக் தான் ஃபஸ்ட்டு போவோம். ஸோ நான் பாதி விற்றனால இந்த ஃபஸ்ட்டு 40 ஷேர் போயிட்டு நான் பைசா கொடுத்து வாங்கினது போனஸாக வந்த ஷேர் வந்து அப்படியே இருக்குது. ஸோ அதனால் இப்படி ரிட்டர்ன் காட்டுது. இந்த ரிட்டனை பார்த்து நீங்கள் பயந்துடாங்க. நீங்கள் ஆல்ரெடி விற்ற ஸ்டாக் வந்து சில நேரம் லாஸ்ட்டில் கூட இருக்கும். காரணம் வந்து ஃபஸ்ட் இன்ல ஃபஸ்ட் அவுட் பேசிக்ஸில் செல்ல பண்ணுறதுனால தான். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் ஒரு ஸ்டாக்காக டெய்லி ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க. ஆனால் ஒரு ரேட்டில் வாங்குறீங்க. ஒரே ரேட்டில் இல்லாமல் 300 ரூபா இருந்தது 280 ரூபா, 250 ரூபா, 230 ரூபா இப்படி நீங்கள் 10 நாள் வாங்குறீங்க. ஸோ மொத்தமாக நீங்கள் ஆவரேஜ் அது கேல்குலேட் எப்படி பண்ணணும்னா மொத்த அமௌண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் 2210 ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். எத்தனை ஸ்டாக் கிடச்சிருக்கு 10 ஸ்டாக்கு. அப்போ ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 221 ரூபான்னு காட்டும். ஸோ இங்கே கீழே பார்க்கலாம் BPCL 10 குவான்டிட்டி ஆவரேஜ் ப்ரைஸ் 221 ரூபான்னு காட்டும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து 246 ரூபாய்க்கு ஓடிட்டுருக்கு BPCLனு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் நம்ம அதில் மாதிரி கீழே காட்டும் 246 ரூபா இன்றைக்கி ப்ரைஸு. ஸோ நம்ம 220 ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25 ரூபா ஒரு ஸ்டாக் மேலே நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம 10 ஸ்டாக் வச்சுருக்கோம். ஸோ உங்கள் ப்ராஃபிட் வந்து 250 ரூபான்னு காட்டும். நான் இப்படி மொத்தமாக செல் பண்ணால் இந்த 250 ரூபா எனக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். இதுவே நான் பாதி மட்டும் செல் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு 5 மட்டும் செல் பண்ணேன்னா எனக்கு 80 ரூபா லாஸ் ஆகும். நீங்கள் இங்கே பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு 5 ஸ்டாக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 256 ரூபா. பட் நான் இன்றைக்கி செல் பண்ணுறது 246 ரூபா. ஸோ 10 ரூபா கம்மியாக செல் பண்ணுறேன் 5 ஸ்டாக்கை பாதி மட்டும் செல் பண்ணும்போது. ஸோ என்னென்னா 50 ரூபா லாஸுங்கிற மாதிரி காட்டும். ஸோ நம்ம நினைப்போம் பாதி ரேட்டு 250 ரூபாவில் நம்மளுக்கு ஒரு 125 ரூபா லாபம் வந்திருக்குன்னு நினைப்போம். பார்த்தீங்கன்னா 50 ரூபா நஷ்டத்தில் இருக்கும். அதே நம்ம பேலன்ஸ் இருக்க 5 ஸ்டாக் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 300 ரூபா லாபமாயிரும். இங்கே 250 ரூபா லாபம் இருந்தது, இப்போ 300 ரூபா ஆயிரும். ஏன்னா இந்த 50 ரூபா வந்து அங்கே போய் ஆட் ஆயிரும். ஏன்னா நம்ம வந்து இந்த நெக்ஸ்ட் வாங்கின ஸ்டாக்கோட ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 186 ரூபா. கடைசியாக வாங்கின 5 ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 186 ரூபா. நம்ம 246 ரூபாய்க்கு விற்கிறோம். ஒரு ஸ்டாக்குக்கு 60 ரூபா என்னமோ லாபம் கிடைக்கும். ஸோ வந்து 5 ஸ்டாக்குக்கு நம்மளுக்கு 300 ரூபா லாபம் கிடைக்கும். ஸோ ஓவரால் லாபம்னு பார்த்தீங்கன்னா அதே தான் கிடைக்கும். பட் நம்ம ஃபஸ்ட்டு பாதியை விற்கும் போது அது வந்து முன்ன பின்ன மாறி காட்டும். பட் நம்ம டோட்டலாக ஆவரேஜ் பண்ணோம்னா அது என்ன ப்ராஃபிட் கிடைச்சோ அந்த ப்ராஃபிட் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் இது. நீங்கள் என்றைக்குமே பாதி விற்றீங்கன்னா இந்த கன்ஃபியூஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முழுசாக விற்றீங்கன்னா உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்காது. ஸோ அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மார்க்கெட்டில் பையோ செல்லோ பண்ணுங்கள். சில பாதி விற்றுட்டு நீங்கள் அதுலேயும் லாபம் இருக்குன்னு நினைப்பீங்க, நெக்ஸ்ட்டு நீங்கள் வச்சிருக்க ஸ்டாக்லையும் லாபம்னு நினைப்பீங்க. அப்படிலாம் இருக்காது. ஃபஸ்ட்டு ஸ்டாக்கில் நீங்கள் நஷ்டத்தில் போய் விற்றுருப்பீங்க, நெக்ஸ்ட்டு நீங்கள் விற்கிற பாதி வந்து லாபம் கிடைக்கும். பட் அது மொத்தமாக அது என்ன லாபம் காட்டுதோ அந்த லாபம் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் இது வந்து புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதோட ரெகுலரானவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோலாம் கொஞ்சம் அதிகமாக பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். கடைசி நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணலாம் என்ன சாரி நான் ரொம்ப பேசுனதுக்கு. ஸோ மீண்டும் ஒரு நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி, வணக்கம்.